சோழனின் செல்வி. அத்தியாயம் 39. வேங்கி நாட்டின் எல்லையிலேயே சோழர் படையின் சிறு படைப்பிரிவோடு நின்றிருக்கும் வல்லவரையர் வந்தியத்தேவரை கண்டு அதிர்ந்து போனான் ஜடாசோடவீமன். தமது யானையை முன் நகர செய்து நேராக வந்தியத்தேவர் முன் சென்று நின்றான். படையோடு வந்திருக்கும் ஜடாசோடவீமருக்கு சோழத்தின் சார்பில் வணக்கங்கள். சோழத்திற்கு உட்பட்ட ஒரு சிற்றரசாக உள்ளது வேங்கி தற்போது என்பதை உங்களுக்கு நினைவுபடுத்த சொல்லி எம் மாமன்னர் அனுப்பி வைத்தார் என்னை என்றார் வந்தியத்தேவர் புன்னகையோடு. சோழத்திற்கு கட்டுப்பட்டதா? வேங்கியா? எவர் சொன்னது? 2 தினங்களுக்கு முன்பே அதனை போரில் வென்று கைப்பற்றிவிட்டது கலிங்கம் என்றான் ஜடாசோடவீமன் திமிராக. உண்மைதான். ஆனால் இன்று காலைதான் சோழமானது வேங்கியை போரில் வென்றிருக்கிறது. உங்கள் தளபதியான ருத்ரசேனரிடமிருந்து தகவல் வரவும் வாய்ப்பில்லை உங்களுக்கு. ஏனெனில் களம் விட்டு எவரையும் தப்பிக்க விடவில்லை எம் சோழத்து வீரர்கள் என்றார் வந்தியத்தேவர். இதனை நம்ப முடியவில்லை என்றான் ஜடாசோடவீமன் கோபமாக. அதனால்தான் உங்களது தளபதியையும் எஞ்சிய சில வீரர்களையும் கையோடு கொண்டு வந்திருக்கிறேன் உங்களிடம் ஒப்படைக்க என்ற வந்தியத்தேவர் பின் திரும்பி ஒரு உபதளபதியை நோக்க அவன் கடைசி வரிசையில் மறைவாக நிறுத்தப்பட்டிருந்த தளபதி ருத்ரசேனனையும் அவனோடு இருந்த சில வீரர்களையும் அழைத்து வந்தான். ஜடாசோடவீமனின் முன்னிலையில் அதை கண்டதும் வெகுண்டு எழுந்தான் ஜடாசோடவீமன். அநியாயம் இது! எந்தவித முன் அறிவிப்பும் இன்றி போர் தொடுத்ததும் எம்மிடமிருந்து வேங்கியை கைப்பற்றியதும் என கோபத்தில் குதித்தான் ஜடாசோடவீமன். இத்தனை பெரிய படையினை வேங்கியை வென்ற பின்பும் தாங்கள் எதற்காக உடன் அழைத்து வந்துள்ளீர்கள் என்பதை நான் அறிந்து கொள்ளலாமா வீமரே? கேட்டார் வந்தியத்தேவர் சிரித்து கொண்டே. பதில் கூற முடியாது தவித்தான் ஜடாசோடவீமன். வேங்கியை தொட்டவுடன் சோழம் வரும் என தெரிந்துதானே பெரும் படையோடு வந்துள்ளீர்கள். பிறகு தனியாக ஒரு முறை அறிவிப்பு தர வேண்டிய அவசியம் எதற்கு என்றார் வந்தியத்தேவர். தேவையில்லாமல் எமது பிரச்சனைகளில் நுழைகிறது சோழ தேசம். இது முறையல்ல என்றான் ஜடாசோடவீமன். அதையே தான் சொல்லி அனுப்பியிருக்கிறார் எம் மாமன்னர். வேங்கி நாடு உங்களுக்கு எதிரியாக இருக்கலாம். நீங்களும் அதனை கைப்பற்றி இருக்கலாம். சோழ தேசம் அதனை தடுக்கவில்லை. ஆனால் இப்போது வேங்கியானது சோழத்திற்கு உரிமையானது என்பதை உங்கள் தளபதி வாயாலேயே கேட்டுவிட்டீர்கள் அல்லவா? தேவையில்லாமல் சோழத்தின் விஷயத்தில் நுழைய வேண்டாம் என எச்சரித்திருக்கிறார் எம் மன்னர் என்றார் வந்தியத்தேவர் உறுதியாக. வேங்கியை அடையாமல் திரும்ப செல்வதாக எனக்கு எண்ணம் இல்லை. நாளை காலையிலேயே போருக்கு தயாராக சொல்லிவிடுங்கள் உங்கள் மன்னனிடத்தில். சோழத்தின் அழிவு என் கையால் தான் என விதி எழுதி சென்றதை எவர் தடுக்க இயலும் என கொக்கரித்தான் ஜடாசோடவீமன். இப்போதுதான் நிம்மதியாக உள்ளது வீமரே. எங்கே புரிதலோடு திரும்பி சென்று விடுவீர்களோ என பயந்து போயிருந்தேன் நான். போரிட நீங்களும் தயார் என்ற பிறகுதான் எனக்கு மூச்சே வந்தது. எம் மன்னரும் மகிழ்வார். வருகிறேன். கோட்டை வாயில் திறந்தே இருக்கும் உங்களுக்காக. அதன் முன் படை கொண்டு காத்திருக்கும் சோழத்தின் வேங்கைகளின் கூட்டம். களத்தில் சந்திப்போம் என்று வந்தியத்தேவர் பதிலை எதிர்பாராது சட்டென்று தன் புறவியை திருப்பி நகர்ந்தார். அவருடைய படைப்பிரிவும் அவரை பின்தொடர்ந்தது. என்ன ஒரு ஆணவம் இந்த ராஜராஜனுக்கு என்ற ஜடாசோடவீமன் தன் எதிரே தலை குனிந்து நின்று கொண்டிருந்த தளபதி ருத்ரசேனனை நெருப்பு கண்களால் பார்த்தான். பெற்ற வெற்றியை ஒரு நாள் கூட தக்க வைத்து கொள்ள தெரியாதா உனக்கு என ஏளனமாக கேட்டான். அரசே, இத்தனை விரைவில் சோழம் உள்ளே நுழையும் என நான் எதிர்பார்க்கவில்லை என்றான் ருத்ரசேனன். சொல்லிவிட்டு வருவதற்கு அவர்கள் என்ன விருந்திற்கா வருகிறார்கள்? எதற்கும் தயாராக இல்லாமல் போனது உன் தவறு என்றான் ஜடாசோடவீமன் கோபமாக. நமது படைப்பிரிவு 2ஆக பிரிக்கப்பட்டிருப்பதும் சோழம் வந்தால் அதனை எதிர்க்க நீங்கள் தாமதமாக வருவதும் கூட அவர்களுக்கு தெரிந்திருக்கிறது அரசே. சரியாக திட்டமிட்டு நீங்கள் வருவதற்கு முன்பாக உள்ளே நுழைந்து விட்டார்கள் என்றான் ருத்ரசேனன். எவனோ நமக்கு உள்ளேயே புகுந்து உளவு பார்த்துவிட்டு போயிருக்கிறான் என்பது மட்டும் தெளிவு. இந்த லட்சணத்தில் இருக்கிறது நமது அறிவு என்றான் ஜடாசோடவீமன். அது மட்டும் அல்ல அரசே, இம்முறை சோழன் வந்திருப்பது வேங்கியை வெல்ல மட்டும் அல்ல, களத்திலேயே உங்களை கொல்லவும் தான் என்கிறார்கள். விமலாதித்தனுக்காக இதை செய்வதாக வாக்களித்திருக்கிறாளாம் சோழன் என தயங்கியபடியே ருத்ரசேனன் கூற, விருட்டென தனது உடைவாளை உருவி அவன் சிரத்தினை வீசி எறிந்தான் ஜடாசோடவீமன். ருத்ரசேனனின் உடல் மண்ணில் சாய பறந்து கீழே விழுந்த அவனது சிரத்தினில் விழிகள் மட்டும் விரிந்தே கிடந்தன. இதை கேட்டவுடன் சோழனை கொன்றுவிட்டேன் அரசே என்றல்லவா நீ வந்து கூறியிருக்க வேண்டும் என்னிடம். தவறு செய்துவிட்டாய் ருத்ரசேனா. அதற்கான தண்டனை தான் இது என உயிரற்று வெறித்த விழிகளோடு கிடந்த ருத்ரசேனனின் சிரத்தை நோக்கி கூறினான் ஜடாசோடவீமன்.
பிறகு தமது படை வீரர்களை நோக்கி திரும்பினான். வீரர்களே, நாளை நடக்கவிருக்கும் போரில் ஒட்டுமொத்த சோழர் படை வீரர்களின் சிரங்களும் இதே போல விழுந்து கிடக்க வேண்டும் களத்தில். ராஜராஜனின் சிரம் எனக்கு வேண்டும். அதனை எவர் கொய்தாலும் அவரை கலிங்க நாட்டின் மன்னனாக்குவேன். இந்த ஜடாசோட வீமன் யார் என்பதை நாளை சோழம் மட்டுமல்ல, சுற்றி இருக்கும் ஒவ்வொரு நாடும் அறிய வேண்டும். சோழத்தின் நாளைய நிலை கண்டு நம் பெயர் கேட்டவுடன் நடுங்க வேண்டும். சோழ தேசம் என்ற ஒன்றினை இல்லாது செய்வதுதான் நமது பணியே தவிர களம் வெல்வது மட்டுமல்ல. செய்வீர்களா என உரத்த குரலில் ஜடாசோட வீமன் கேட்க, செய்வோம் 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 என்ற இரைச்சலோடு தங்களின் கேடயத்தில் வாளும் வேலும் கொண்டு பலமாக தட்டி பலத்த ஓசை எழுப்பினர் ஜடாசோட வீமனின் படை வீரர்கள். வேங்கியின் வெளிப்புறத்தில் ஜடாசோட வீமன் சூளுரை செய்து கொண்டிருந்த அதே நேரம் கலிங்கத்திற்குள் நுழைந்து கொண்டிருந்தது ராஜேந்திரனின் தலைமையிலான சோழர் படை பிரிவு. முன் வரிசையின் தலைமை ஏற்று ராஜேந்திரன் செல்ல, பின் வரிசையில் அருண்மொழி பிரம்மராயன் வந்து கொண்டிருந்தான். வெறும் புறவிகளோடு மட்டும் கூடிய படைப்பிரிவு நுழைந்த வேகத்திலேயே கலிங்கத்தின் காவல் படையினை மிரள வைத்தது. தலைநகர் காவல் படையினை மட்டுமே இங்கு விட்டுவிட்டு எஞ்சிய பெரும் படையோடு வேங்கி நோக்கி நகர்ந்துவிட்ட ஜடாசோட வீமன் செய்த தவறு சோழர் படைக்கு பெரும் சாதகமாகி போனது. எதிர்த்து நின்ற கலிங்கத்து வீரர்களை வெகு எளிதாகவே சமாளித்தனர் சோழ வீரர்கள். ராஜேந்திரன் சென்ற இடங்களிலெல்லாம் எதிரி படையினர் இருந்த தடம் தெரியாமல் போயினர். அவனது வாளின் வேகமும் சுழலும் தீரமும் புத்தம் புதியதாக தோன்றியது கலிங்கத்து வீரர்களுக்கு. வேங்கியென பாயும் சோழ வீரர்களின் வேகம் அதிர வைத்தது கலிங்கத்தின் தலைநகரை. அருண்மொழி பிரம்மராயனின் தலைமையிலான படையினர் அரசவை மற்றும் அரண்மனைகளை சூழ்ந்தனர். உள்ளிருந்தோரை அங்கேயே சிறைப்படுத்திவிட்டு எதிர்த்து தாக்க வந்தோரை வெட்டி வீழ்த்தினர். கோட்டை காவல் முற்றிலுமாக சோழர் வசம் சென்றுவிட அதிக சேதமின்றி எளிதாக வீழ்ந்தது கலிங்கம். கைப்பற்றிய அரை நாள் பொழுதிலேயே கலிங்கத்தினை முழுமையாக தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தான் ராஜேந்திரன். மக்களின் ஆதரவும் சோழத்தின் பக்கம் திரும்ப ஒரு போர் நடந்த அடையாளமே இன்றி எளிதாக தன் இயல்பு நிலைக்கு திரும்பியது கலிங்க தேசம். நிலைமை கட்டுக்குள் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிந்தவுடன் அருண்மொழி பிரம்மராயரிடம் கலிங்கத்தை ஒப்படைத்துவிட்டு அங்கிருந்து தமது மெய்க்காவல் படையினரை மட்டும் அழைத்து கொண்டு வேங்கி நோக்கி புறப்பட்டான் ராஜேந்திரன். வேங்கியின் அரண்மனை மாளிகையில் தங்கியிருந்த ராஜராஜரோ களம் காண வந்திருக்கிறோம் என்ற நினைப்பே இன்றி மிகவும் சாவகாசமாக தனது தளபதிகளோடு உரையாடி கொண்டிருந்தார். வேங்கியின் அரசவை பிரதிநிதிகளோடு அதன் நிலவளம் நீர்வளம் குறித்து தெளிவாக கேட்டறிந்து கொண்டார். சுற்றி இருக்கும் நாடுகளின் தற்போதைய நிலையையும் தெரிந்து கொண்டார். வேங்கி மக்களின் வாழ்வாதாரம் பற்றியும் வேளாண்மையே அங்கும் முதன்மையான விஷயம் என்பதையும் அறிந்து கொண்டார். அண்டை நாடுகளோடு வேங்கியின் உறவு நிலை என்ன என்பதை ஆராய்ந்தார். நாம் நினைத்தது போலவே நடந்துவிட்டது அரசே. கோபத்தோடு காத்திருக்கிறான் ஜடாசோட வீமன் களம் காண என்று கூறியபடியே நுழைந்தார் வல்லவரையர் வந்தியத்தேவர். ஆஹா, மகிழ்ச்சியான செய்தியாயிற்றே இது. எங்கே சுயமாக யோசித்து போரை தவிர்த்து விடுவானோ என எண்ணினேன். நல்ல வேளையாக இத்தனை தூரம் வந்ததை வீண் போகாமல் செய்துவிட்டான். எப்போது தொடங்குகிறானாம் போரை என்று கேட்டார் ராஜராஜர். நாளை விடியலில் களம் காண தயாராகும்படி தங்களிடம் கூறச் சொன்னான் அரசே என்றார் வந்தியத்தேவர். நம்மை சந்திக்க விருப்பம் கொண்டு வந்துள்ளவனை காக்க வைப்பது தவறாயிற்றே. நாளையே சந்தித்து விடுவோம் களத்தில் என்றார் ராஜராஜர். கலிங்கத்து பூவினை பறித்திருப்பானா இளவரசன் இந்நேரம் என்று கேட்டார் வந்தியத்தேவர். முடித்திருப்பான் இந்நேரம். அது இருக்கட்டும், நாளைய திட்டம் எப்படி? நேரடி தாக்குதல் தானா? வேறு ஏதாவது யோசனை உண்டா? பெரும் படையோடு அல்லவா வந்துள்ளான் ஜடாசோட வீமன் என்றார் ராஜராஜர். ஆம் அரசே, நேரடி தாக்குதல் என்பதால் சேதமும் சற்று அதிகமாகவே இருக்கும் இருபுறமும் என்றார் வந்தியத்தேவர். அதைத்தான் நானும் யோசித்து கொண்டிருக்கிறேன். அதிக உயிர் பலி ஆகும் இக்களத்தில் எப்படி தவிர்க்கலாம் என்றுதான் யோசிக்கிறேன் உள்ளுக்குள். ஒன்று செய்யலாமா? எதுவாயினும் கூறுங்கள் அரசே, முயற்சிக்கலாம். தனிப்போருக்கு அழைப்பு விடுக்கலாமா என கேட்ட ராஜராஜரின் வார்த்தைகளை கேட்டு அதிர்ந்து போயினர் அங்கிருந்த அனைவரும். என்ன இது விபரீதமான முடிவு? அதிர்ந்து போய் கேட்டார் வந்தியத்தேவர். இதில் என்ன விபரீதம்? படைகளை போரில் ஈடுபடுத்தாமல் அவர்களுக்கு நடுவில் இரண்டு நாட்டின் அரசர்களோ அல்லது இளவரசர்களோ அல்லது தளபதிகளோ ஒருவருக்கு ஒருவர் மட்டும் தனித்து போரிடுவது தானே தனிப்போர். ஜடாசோட வீமன் கொண்டு வரும் படையில் பெரும்பாலும் வேங்கியின் வீரர்களும் கலிங்கத்தின் வீரர்களும் தானே நிரம்பி இருப்பார்கள். அவர்களையே இப்போரில் எதிர்த்து அழித்துவிட்டு இரண்டு நாடுகளையும் திரும்ப நாம் தானே ஆள வேண்டும்.
அதனால்தான் கேட்கிறேன், தேவையற்ற அழிவை தவிர்க்க தனிப்போர் கோரலாமா என்றார் ராஜராஜர் உறுதியாக. ஒப்புக்கொள்வானா என்பது தெரியவில்லை. அப்படியே ஒப்புக்கொள்வானாயின் சோழத்தின் தளபதியான நான் கலிங்கத்தின் தளபதியோடோ அல்லது அதன் மன்னனோடோ தனிப்போரில் ஈடுபட அனுமதி அளிக்க வேண்டும் என்றார் வந்தியத்தேவர். இது முறையான கோரிக்கையாக தெரியவில்லையே. மாதண்ட நாயகனாக பொறுப்பேற்று வந்தவர்தானே தனிப்போரில் ஈடுபட இயலும். அதன்படி நான் தானே களமிறங்க வேண்டும். எதிரில் அந்நாட்டு மன்னனான ஜடாசோட வீமன் இறங்குகிறான் எனும் போது சோழத்தின் மன்னன் நான் இறங்குவதுதானே முறை? சிரித்தபடியே கேட்டார் ராஜராஜர். இதனை ஒரு காலம் அனுமதிக்க முடியாது எங்களால் என்றனர் வந்தியத்தேவரும் அவர் உடன் வந்த தளபதிகளும். ஏன், சோழ நாட்டை இழந்து விடுவோம் என்ற பயமா, அல்லது சோழ மன்னரின் வீரத்தில் நம்பிக்கையின்றி போனதா என்று கேட்டார் ராஜராஜர். இரண்டுமே இல்லை. எதன் பொருட்டும் எம் மன்னரை தனித்து விட முடியாது எங்களால். அது மட்டும் அல்ல, தனிப்போரில் மன்னர் கலந்து கொள்ள வேண்டுமெனில் அதனை இளவரசரும் தளபதியும் ஒப்புக்கொள்ள வேண்டும் முதலில். தளபதியான நானே ஒப்புக்கொண்டாலும் இளவரசர் ராஜேந்திரர் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டார் என்பது தாங்களும் அறிந்ததே என்றார் வந்தியத்தேவர் பணிவாக. வயதாகிவிட்டதால் ஏடாகூடமாக ஏதாவது ஆகிவிடும் என்ற பயமேதும் இல்லையே? புன்னகையோடு கேட்டார் ராஜராஜர். வீசும் புயலுக்கு வயது என்ன என்பதை நிர்ணயித்து விட இயலுமா என்ன? களத்தில் உங்களை கண்ட எவரும் இதனை சொல்வார்கள் என்றான் ஒரு தளபதி. நீங்கள் என்ன கூறினாலும் ஒரு காலம் தனிப்போருக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார் ஜடாசோட வீமர் என்றார் அங்கிருந்த வேங்கி நாட்டு அமைச்சர் ஒருவர். எல்லோருடைய பார்வையும் அவர் மீது திரும்பியது. எப்படி இத்தனை உறுதியாக சொல்கிறீர்கள் என்று கேட்டார் வந்தியத்தேவர். அதனை நான் சொல்கிறேன் தேவரே. ஜடாசோட வீமனின் பலமே அவனது முரட்டு யானை படைதான். திறமையாக பயிற்றுவிக்கப்பட்ட யானைகள் அவை. வெறித்தனம் மிகுந்தவை. எதிரே தென்படும் எதனையும் தூக்கி எறியும் வல்லமை படைத்தவை. யானை படையை உத்தரவிடுவதிலும் களத்தின் போக்கிற்கு ஏற்ப மாற்றி அமைத்து தாக்குவதிலும் ஜடாசோட வீமன் மிக திறமையானவன். தரையிறங்கி போராடுவதை விட யானை மேலிருந்து போராடுவதில் வல்லவன். அதனால் ஒரு காலம் தனிப்போருக்கு ஒப்புக்கொள்ளவே மாட்டான். சரிதானே அமைச்சரே என்றார் ராஜராஜர். அனைத்தும் தெரிந்து வைத்து கொண்டுதான் உள்ளீர்களா அரசே என்று கேட்டார் அந்த அமைச்சர். சென்ற முறை இதே வேங்கியில் அவனோடு நேரடியாக களமாட முடியவில்லை என்றாலும் அவன் களமாடும் விதத்தை கவனித்திருக்கிறேன். திறமையான வீரன் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனாலேயே இம்முறை அவனோடு நேரடியாக மோத நினைக்கிறேன் என்றார் ராஜராஜர். ஜடாசோட வீமனின் பலத்தினையும் கணித்து வைத்துள்ளீர்கள் அரசே என்றார் அந்த அமைச்சர். எதிரியின் பலவீனங்களை ஆராய்கிறோமோ இல்லையோ, அவனது பலம் என்ன என்பது தெரியாமல் களமிறங்கவே கூடாது அமைச்சரே என்ற ராஜராஜர் வந்தியத்தேவரின் பக்கம் திரும்பினார். தேவரே, நாளைய போர் வேங்கியின் எல்லையில் துவங்கட்டும். 2 பெரும் படைகள் மோதப்போகிறது என்ற பிறகு அருகில் இருக்கும் கிராம மக்களை அங்கிருந்து வெளியேற சொல்லிவிடுங்கள். பொது மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாதவாறு இருக்கட்டும் நமது ஏற்பாடுகள் அனைத்தும். நாளைய விடியல் நமதாகவே இருக்கும். நிசும்ப சூதனி அருள்வாள். ஆக வேண்டிய காரியங்களை துரிதமாக கவனியுங்கள் என்ற ராஜராஜரின் உத்தரவினை தொடர்ந்து பரபரப்படைந்தனர் அனைவரும். நாளை உதிக்கலாமா வேண்டாமா என்ற ஆழ்ந்த சிந்தனையோடே அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தான் ஆதவன். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.